கொண்டந்தன் வீரத்தினாலே முற்பட்டு முக்கோடி தேவர்கள் 46 ரிஷி கூட்டங்கள் இன்னரர் கிம்புடுரர் சித்தர்கள் வித்தர்கள் என்று சொல்லக்கூடிய ஏவரும் கிடைக்கும். எவ்வாறு முட்டத்தூர் என்னும் கிராமத்திலே சந்திர சேகர ஜமீனாக இருந்த நான் இந்த மேல் மலையாளத்திற்கு ஓடி வந்து அந்த பைரவன் கரத்தில் இருந்த மந்திர பிரம்பாகப்பட்டதை கரம் தொட்டு எடுத்தவுடனே அழகிய தோற்றத்தில் இருந்தவன் அகோர தோற்றம். அப்படி என்றால் இந்த மந்திர பிரம்பில் ஏதோ சக்தியாகப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட சக்தி யார்? ஜமீன்தார், நான் தான் 7 கண்ணிலே மூத்த கண்ணி செல்லியாகப்பட்டல் பேசுகின்றேன். 7 கண்ணிலே மூத்த கண்ணி செல்லியவனா? இத்தனை நாட்களாக உன் கரத்தில் இருக்கிற இந்த மந்திர பிரம்பு அந்த பைரவன் கரத்திலே அடங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆகையால் அந்த பைரவனுக்கு அடக்கம் நான். எப்போது இந்த மந்திர பிரம்பை நீ கரம் பட்டி எடுத்தாயோ உன் தேகமெல்லாம் மாறிவிட்டது. அது மட்டுமல்ல, எப்போது இந்த மந்திர பிரம்பனை கரம் பட்டி எடுத்தாயோ என்ற தினத்திலே உனக்கு ஒரு புனப்பெயரை நான் சூட்டுகிறேன். சந்திரசேகர ஜமீன்தாராக இருந்த நீ சந்திரசேகர நயினார். சந்திரசேகர ஜமீனாக இருந்த நான் எப்போது தாங்கள் கட்டுப்பட்டிருக்கக்கூடிய இந்த மந்திர பிரபாகப்பட்டதை கரம் தொட்டு எடுத்தேனோ எமர்க்கான புனைப்பெயர் சந்திரசேகர நயினார். நீங்கள் கூறுவது உண்மையாக இருந்தால் தற்போது என் கண் முன்பதாக நீங்கள் தோன்ற வேண்டும். எமக்கு காட்சி அளிக்க வேண்டும். எனக்கே நீங்கள் அடக்கமாக வேண்டும். நான் உன் கண் எதிரே காட்சி தர வேண்டும் என்றால் எனக்கு நீ 3 பலிகளை தர வேண்டும். 3 பலிகளா? என்னென்ன பலிகள்? முதல் பலி எலுமிச்சங்கனியை உன் சிரசினால் அடித்து உடைக்க வேண்டும். இரண்டாவது பலி முக்கன் கொண்ட தேங்காய் அதை உன் சிரசினால் எடுத்து உடைக்க வேண்டும். மூன்றாவது பலி எப்படிப்பட்ட பலி என்று தெரியுமா? தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். அவள் வயிற்றிலே தலைச்சு சிசுவாகப்பட்டு சுமந்திருக்க வேண்டும். அவளோ நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பலி கொடுத்தால் அடுத்த நொடியே உன் கண் எதிரே காட்சி தருவேன். போ. அந்த 3 பலியை முடித்துவிட்டு அந்த செல்லியாகப்பட்டவள் எனக்கு அடக்கமாக்க வேண்டும். அதற்கு முன்பதாக இந்த மேல் மலையாளத்தில் பைரவன் கரத்தில் இருந்த மந்திர பிரமாகப்பட்டதை கரம் தொட்டு எடுத்து விட்டேன். அழகிய தோற்றத்தில் இருந்தவன் அகோர தோற்றம் அடைந்திருக்கிறேன். இதற்கு பிறகு மந்திர தந்திரத்திற்கு அதிபதி என்று ஒருவன் இருந்தால் இந்த சந்திரசேகர நயினார் நான் ஒருவனை இருக்க வேண்டும். அந்த பைரவனை கொன்று குவிக்க வேண்டும். அதே பைரவா முன்பதாக இருவரும் ஓடி வந்தோமே அதில் ஒருவனடா. உன்னுடைய மந்திர பிரபா அதே முடிவு உன் கரத்தில் இருந்த பொழுதுதான் உன்னுடைய மந்திர பிரபா பட்டது. எப்போது என் கரத்திற்கு வந்ததோ இந்த மந்திர பிரபு எனக்கே சொந்தம். முடியுமா? முடியாதா? என்ன சொன்னாய்? என்ன ஒரு ஆணவம் இருந்தால் எம்மிடத்திலே சமருக்கு வருவாய். நேரத்தில் எம்மிடத்தில் என்னவென்று உரைத்தாய்? அதோ தெரியக்கூடிய பெரிய ஆள விருச்சகத்தில் அல்லவா உன்னுடைய உயிராக பாட்டு இருக்கிறது என்று உரைத்தாய்.
ஆகிய இந்த மந்திர பிரம்பில் இருக்கும் சக்திகளை பயன்படுத்தி அந்த ஆழ விருச்சகத்தை ஆணி வேரோடு பிடிங்கி எறிந்து உன்னை தட்டோட கொன்று விக்கின்றது. அந்த பைரவனை கொன்று குவித்து விட்டோம். இந்த மேல் மலையாளத்திற்கு ஓடி வரும்பொழுது என்னுடன் வந்தவன் கணக்கு பிள்ளை எங்கே சென்றான் என்று ஒன்றுமே தெரியவில்லை. தற்போது சென்று கணக்கை காண வேண்டும். அடே கணக்கே, அடே கணக்கே. கை வச்சுட்டாங்க ஜெமினிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கா நீங்க இருக்கவே மாட்டேன். அடபடியா உன்னுடைய ஜமீனை நான் தானடா. என்னோட ஜமீன் நீயா? யாருக்கிட்ட போய் சொல்றா? அடே எங்க ஜமீன் எவ்வளவு அழகு பொருந்து வருதா? நீ நாடா போஷனுக்காக பொம்மை வரைச்ச போயிருக்கிறா? அடே கணக்கே, நாம் இருவர் வெதற்காக இந்த மேல் மலையாளத்திற்கு ஓடி வந்தோம். நெற்களை அறுவடை செய்யறதுக்கு ஆட்களை நான் தான் வர சொன்னேன். நீதான் அழைத்துக் கொண்டு வந்தாய். ஆமா. எவ்விடத்திற்கு? அந்த பைரவனை அழைத்துக் கொண்டு வந்தாய். ஆமா. உன் வார்த்தையை கேட்டு அந்த பைரவன் கரத்தில் இருந்த இந்த மந்திர பிரம்பை கரம் தொட்டெடுத்தேன் அல்லவா? அழகிய தோற்றத்தில் இருந்தவன் அகோர தோற்றம் அடைந்திருக்கிறேன். அப்படி என்றால் நீதான் எங்க சந்திரசேகர். நான் நம்ப மாட்டேன். என்ன செய்ய? உன் பழைய உருவத்தை காட்டி நான் நம்புகின்றேன். அப்படியா? சரி, உன் விருப்ப போதில் பழைய ரூபத்தை காண்பிக்கின்றேன். பார்த்தையா, உன்னுடைய சோழி கேட்டு இந்த மந்திர கோலை கரம் தொட்டு எடுத்த மறுகணமே அகோர தோற்றமாக மாறி. அவன் தான் நான் தான் இவன். உண்மையாவா? உண்மைதான். அப்ப இந்த உருவம் பிடிக்கல, இந்த உருவத்திலேவா? என்னுடைய கணக்குக்கு இந்த உருவம் பிடிக்கல. நிச்சயமாக அந்த உருவம் தான் பிடிச்சு கம்பீரமாக உருவத்தை மாற்றி இப்போதே வரம் பாரு. நம்பிக்கை பிறந்து விட்டது. ஆனால் ஒரு சிறிய சந்தேகம். என்ன? நீங்கள் உருவம் மாறினீர்களே. ஆமாடா. எப்போ இந்த கட்டிங் வெட்டினீங்க? ஜாட்டி பிடிக்கிற அடிக்காரன் எப்படி அடிக்கிறீங்க? நேரம்டா பக்கத்து வர மாட்டீச்சா? ஓடியா நாளைக்கு மாட்டாம போயிடுவா. நாளைக்கு பாத்துக்கிறேன். டெய்லி புராணம் தான் போடுவேன். டெய்லி புராணம் போட்டாலும் ஒரு நாள் மாட்ட மாட்டியா? மாட்ட மாட்டேன். நிச்சயமா யாராச்சும் வர ரெடி பண்ணிட்டுலாம் சூரவாசம் மட்டும் தான். அதுக்கப்புறம் அடபடியா அதெல்லாம் போகட்டும். தற்போது எங்கே செல்ல வேண்டும்? எங்கே செல்ல வேண்டும்? முட்டத்து கிராமத்திற்கு செல்ல வேண்டும். உண்மைதான். புறப்படி. ஆகட்டும். விரைவாக.
விரைவாக புறப்படு. அழைப்பு போன்றார். ஆனால் அவர்கள் இன்னும் காணவில்லையே. கண்ணா வருகாமி. கண்ணா வருகாமி. எதற்காக என்னை பார்த்து பயந்து ஓடுகிறாய்? என்ன? என்னுடைய பெயர் உனக்கு எப்படி தெரியும்? உன் கனவுல நான் தானே. கணவரா? ஆம். வாயை மூடுங்க. மூஞ்சி அதிகம் பார்க்கல. உன்னுடைய முகத்தை கண்ணாடியை பார்த்திருக்கிறியா? உன் மூஞ்சி கண்ணாடியை போய் பாரு. பாத்தினா இந்த முதுகிற கண்ணால திஷ்டி பொம்மை இருக்குமே, அந்த திஷ்டி பொம்மை போல இருக்குது உன் மூஞ்சி. என்னுடைய கணவர் என்றியா? எனக்கு கணவர் எப்படி தருவா இருப்பாரு? லட்சணம் பொருந்திய 32 லட்சணம் பொருந்திய அந்த லட்சுமணமான கணவர். அதுவே கணக்கு. இவள் எதற்காக பயப்படுகிறாள் என்று இப்போதுதான் தெரிகிறது. ஆமாம், உன்னை காணும்போது எதற்காக நம்மை பார்த்து பயந்தாய்? அழகிய தோற்றத்தில் இருந்த அகோர தோற்றத்தில் இருந்தது நன்று. அதை போன மனைவி பயப்படுகின்றாய். உம்மிடத்தில் என்ன உரைத்து விட்டு சென்றேன். மேல் மலையாளத்திற்கு சென்று வருகிறேன். மந்திர தந்திர கற்றுக்கொண்டு வரை உரைத்தேன் அல்லவா? அதன் பிரகாரம் மேல் மலையாளத்திற்கு சென்று பைரவன் கரத்தில் இருந்து இந்த மந்திர பிரம்பாகப்பட்டு நான் கரம் தொட்டு உடனே அழகிய தோற்றத்தில் இருந்தவன் அகோர தோற்றம் அடைந்திருக்கிறேன். கிட்ட போறா பாய், அவ அச்சனை பூவில் போடுவா. அந்த உடம்புலயாவது கொஞ்சமாவது கறி இருந்ததா? இப்ப அச்சனை முடிச்சுக்க. அவளோடு குத்தத்துல முடிச்சுக்கோ. கண்ணே மருதேவி, உமக்கு நம்பிக்கை பிறகு என்ன செய்ய வேண்டும்? என்னால் நம்ப முடியவில்லை. நான் நம்ப வேண்டும் என்றால் என்னுடைய கணவர் முன்பதாக எப்படி இருந்தாரோ அதே உருவத்தை காமி நான் நம்ப. அப்படியா? அவன் விருப்பம் போல இப்பொழுதே பழைய ரூபத்தை காமிக்கிறேன். உண்மைதான். இதுக்கு முன்னதாக வந்து இப்பொழுது வந்ததும் நீங்கள் தான். என்ன நம்ப முடியவில்லையே. நீங்கள் மலையாளம் சென்று ஆட்களை கூட்டி வருவதாக உண்மைதான். ஆனால் இப்பொழுது மாயாஜாலம் எல்லாம் கற்றுக்கொண்டு வந்துவிட்டீர்களா? உண்மைதான். எந்த நேரத்துல நான் மலையாளம் போனோம் அந்த நேரத்துல எனக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியா? ஆமா. இருந்தாலும் எனக்கு எந்த உருவம் எனக்கு பிடிக்கவில்லை. என்னடா இது? என்னுடைய கணக்கு பார்த்தா இந்த உருவம் பிடிக்கல, அந்த உருவம் தான் பிடிச்சதுன்னா இப்ப என் மனைவி இந்த உருவம் பிடிக்கலன்னு சொல்றா அப்படின்னா கேட்கறான். எனக்கு அந்த உருவம் தான் வேண்டும். அப்போ இந்த உருவம் உனக்கு பிடிக்கவில்லை, அந்த உருவம் தான் பிடிச்சிருக்கு. ஆமா மருதேவி, அப்ப அந்த உருவம் அந்த உருவத்தோட என்னுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. உன்னை நம்பிக்கொண்டேன். நீங்கள் தான் அப்படியா? ஆமா, அதெல்லாம் போகட்டும். இந்த முட்டத்தில் கிராமத்தில் இருக்கும்போது நமக்கு பிறகு இந்நாட்டை ஆள்வதற்கு ஒரு மகிழச் செல்லும் இல்லை என்ற காரணத்திற்காக நாம் நாட்டில் வசிக்கக்கூடிய பாமர மக்கள் எவருக்குமே மகிழச் செல்லும் பிறக்க கூடாது என்று ஆணையிட்டிருந்தது.
அனைத்து பள்ளி சாலையும் எடுத்து தரமட்டமாக்கிறேன். அனைத்து ஆலயம் எடுத்து தரமட்டமாக்கிறேன். எப்போது மேல் மலையத்திற்கு சென்று வந்தேனோ ஏன் ஆணவம் அனைத்தும் அடியோடு அழிந்து விட்டது. ஏன் மனதில் பக்தியாகப்பட்டது பிறந்து விட்டது. அப்படியா? ஆமாம். தற்போது திருவண்ணம் கோட்டையில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அம்மனை கோரி வழிபட வேண்டும். புறப்பட்டு வா அம்மன் ஆலயத்திற்கு. அப்படி ஆகட்டும். சென்று வா. இன்னும் இதே கிராமத்தை சேர்ந்து முன்னாள் தலைவர் கோவிந்தராஜ் என்னும் ஐயா அவர்கள் எங்களுடைய மேல் மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடகமன்ற குழுவினரை பாராட்டி ரூபாய் 501 வாரி வழங்கியுள்ளார். ஐயா அவர்களும் குடும்பத்தினரும் எல்லா வளங்களையும் செல்வங்களையும் பெற்று நீராண்டு காலம் பெரு வாழ்வு வாழ வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவட்டும். அதே கணக்கு என்ன உரைக்க வேண்டும்? இந்த மஞ்சள் பிரபாகம் பட்டறையில் கரம் தொட்டு எடுத்தேன் அல்லவா? ஆமாம். அப்போது அசுரீர் வாக்காக ஒரு வாக்கு கேட்டது. என்னவென்று? 7 கண்ணியிலே முத்தக்கண்ணி செல்லியம்மனாகப்பட்டவர். 7 கண்ணியிலே முத்தக்கண்ணி செல்லியம்மனாகப்பட்டவர். செல்லியம்மனாகப்பட்டவரா? என்னவென்று உரைத்தார்கள்? இந்த மந்திர பிரம்பில் கட்டுப்பட்டிருக்கக்கூடிய சக்தியே அந்த செல்லியம்மனாம். அது மட்டும் அல்லாமல் இந்த மந்திர பிரம்பை என் கரம் தொட்டு எடுத்த காரணத்திற்காக எனக்கான புனைப்பெயரும் சுட்டிருக்கிறார். உணர்பெயரா? உமக்கென்றா? என்ன பெயர்? சந்திரசேகர ஜமீனாக இருந்தான். எப்பொழுது அந்த செல்லியம்மன் கட்டுப்பட்டிருக்கக்கூடிய இந்த மந்திர பிரமகப்பட்டதை கரம் தொட்டு எடுத்தேனோ எமக்கான புனைப்பெயர் சந்திரசேகர நயினார் என்று சுட்டிருக்கிறார். வைத்த பேரோ சந்திரசேகர். இப்போது அந்நியாகப்பட்டவர் சந்திரசேகர் நயினார் என்ற புனைப்பெயரை சுட்டிவிட்டார். ஆமாமடா. அது மட்டும் கிடையாது தாயே. நீங்கள் கூறுவது உண்மையாக இருந்தால் என் கண் முன்பதாக தோன்றி அவருக்கு காட்சி அளிக்க வேண்டும் என உரைத்தேன். அதற்கு செல்லியம்மன் என்னவென்று உரைத்தார்கள் தெரியுமா? என்னவென்று உரைத்தார்கள்? அவர்களுக்கு நான் 3 பலிகளை கொடுக்க வேண்டும். என்ன பலி? அது பலி. முதல் பலி ராஜ கனி என்று உரைக்கும் எலும்பிச்சை கனியை என் சிரத்தால் அடித்து பலியிட வேண்டும். இரண்டாவது பலி முக்கண் கொண்டுள்ள தேங்காயை என் சிரத்தால் அடித்து பலியிட வேண்டும். மூன்றாவது பலியோ தாய்க்கு தலைமகள் தலைச்சொல் சிசுவை சுமர்ந்தவள் நிறை மாத கர்ப்பிணி பெண்ணாக பட்டவளை அவளுக்கு நரபலியாக கொடுத்தால் என் கண் முன்பதாக தோன்றி காட்சியளிப்பது மட்டுமல்லாமல் எனக்கே அடக்கமாக உரைத்திருக்கின்றான். நிச்சயமாகவா? ஆமாமடா. அப்படி என்றால் நான் கோட்டையில் எட்டு சேலம் சென்று நான் உரைத்த 3 பலிகளும் தயார் செய்து கொண்டு வா. ஐயா, பலி கிடைத்து விட்டது. கிடைத்து விட்டதா? ஆமா. எங்கே இருக்கிறது? நம் கோட்டையிலே இருக்கிறது. நமது கோட்டையில். எப்படிடா? 2 பலியை தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறது. என்னென்ன பலிகள்? எலுமிச்சங்கனி, சரி. முக்கன் கொண்ட தேங்காய். மூன்றாவது பலி. மூன்றாவது பலி தான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏடா நான் சொன்ன அடிக்க மாட்டேன், சத்தி பண்ணலாம். உண்மை எதற்காக அடிக்க போகின்றேன்? ஆமா, நிச்சயமா அடிக்க மாட்டேன். நான் கூறுகின்ற வார்த்தை அப்படிதான் இருக்க போகின்றது. என்னவென்று? ஐயா, அதற்கு முன்பதாக உன்னிடத்தில் நான் ஒன்று கேட்பேன். கேளடா. என் ராகிரம் அந்த கலெக்டர் பள்ளி ஆலோசனை உரைத்து உங்களுக்கு தவறாக முடிந்திருக்கின்றதா கிடையாது. அல்லது விவரித்து முடிந்திருக்கிறதா? கிடையாதுடா. கிடையாது. இப்போது கூறப்போகின்ற வார்த்தையும் அப்படிதான் இருக்க போகின்றது. சரி, என்ன? நீங்கள் தவறாக என்ன வேண்டாம். அன்னை செல்லியம்மன் கேட்ட நரபலி எப்படிப்பட்ட பலி? தாய்க்கு தலைமகள் தலைச்சோ சிசுவை சுமர்ந்தவள் நிறை மாத கர்ப்பிணி பெண். உண்மைதான். உங்க மனைவி உங்க மாமனாருக்கு எத்தனாவது மகள்? ஒரே மகள், ஒப்பற்ற மகள், தலைச்ச மகளடா. தலைச்ச மகள். இப்ப வயிற்றுல சுமந்துகிறாங்களா? அது தலைச்ச சிசு. சிசு. ஐயா, அன்னை செல்லியம்மன் கேட்ட பலி தாய்க்கு தலைமகள் தலைச்ச சிசுவை சுமந்தவள் நிறை மாத கர்ப்பிணி பெண். கொடுங்க உன் மனைவி பலியா. எனக்கு பிறகு நாட்டை ஆள்வதற்கு மழை செல்லும் கிடையாது என்று வருத்தத்தில் ஆழ்ந்திருந்தேன். இப்போதான் அந்த மனக்கவலை தீர்ந்தது. காரணம் இருக்கின்றது. என்ன? நான் எதற்காக அப்படி உரைத்தேன்? எதற்காக? உங்கள் மனைவியை பலி கொடுத்து விட்டால் அன்னை செல்லியாகப்பட்டவளும் கண்ணெதிரே காட்சி தருவார். ஆமாம். இந்த மந்திர பெருமக்கு ஆகப்படுவார். உண்மையாகிட்டல. இந்த மனைவி போனால் என்ன, 1000 மனைவியை திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த பிள்ளை போனால் என்ன,
உடலில் வலிமை இருக்கின்றது. 1000 பிள்ளையை பெற்றுக் கொள்ளலாம். கணக்கு நீ கூறுவது உண்மைதானடா? என் மனைவி மருதேவியை பலி கொடுப்பதற்கு மறுத்து விட்டால் செல்லியம்மனாக பட்டவள் எமக்கு அடக்கமாக மாட்டாள். நீ உரைத்த பிரகாரம் என் மனைவி பலி கொடுத்து விட்டால் அன்னை செல்லி எதற்கு அடக்கம்? அதற்கு பிறகு இந்த 14 லோகமும் என் கைவாசம். உண்மைதான். சரி, நீ உரைத்த பிரகாரம் என் மனைவி நான் அவர்கள் கொடுக்க வேண்டும். இப்போது சென்ற மனைவியை காணுகிறேன். அம்மன் ஆலயத்திற்கு அழைத்து செல்கின்றேன். வருகின்றேன். தீட்டின திட்டத்தை மேல் மலையாளத்திலே உன் மனைவி என்னவென்று உரைத்தால், 8 கால் செருப்பு என்று உரைத்தாலே ஏற்படுத்தி விட்டு உன் கரத்தினாலே உன் மனைவிக்கு பலியை, அந்த செல்லியின் கரத்தினாலே உனக்கு மரணம் நிச்சயம் உண்டு. இப்போது பாட அந்த முச்சேந்தி அழிய போயது. புறப்பட்டு வருந்தா. கருமாரி
சொல்லுங்கம்மா. எல்லாம் ஏன் உட்காருங்க. ஏய், கையை கட்டு. பரிமாற காட்சி. ஏய், ஏய், ஏய். அன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, நாடக கலை ரசிகர்களே, எங்கள் வேல்மலையில் அங்காள பரமேஸ்வரர் நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் முட்டத்தூர் செல்லியம்மன். இது வரையிலும் நடந்தது நாவல், இனி நடக்கப் போகின்றது புராணம். அந்த அம்மனாகப்பட்டவள் இந்த பாமர மகனிடம் கேட்கக்கூடாத பலியை கேட்டுவிட்டு அவனும் கொடுத்து விடுகின்றான். அந்த திருக்காட்சி நடக்கப் போகின்றது. ஏனென்றால் இந்த முட்டத்தூர் என்ற ஒரு கிராமம் இருக்கின்றது. இந்த செல்லியம்மன் ஆலயமாகப்பட்டது அங்கே எழுந்தறி உள்ளது. நீங்கள் நம்பிக்கை இல்லை என்றால் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கும் விழுப்புரத்துக்கும் இடையே உள்ளது முட்டத்தூர் என்ற கிராமம். இது வந்து கற்பனையோ இல்ல காவியமோ அல்ல, இது நடந்த புராணம். ஆகையால் ஒரு மனிதன் தூங்கி கொண்டு விடுத்துக் கொண்டிருக்கின்ற வேலையில பயப்படுவதை விட தூங்கி கொண்டிருக்கிற வேலையில பயந்தால் அது மூச்சுக்கு சேர்த்துவிடும். மூச்சு என்றால் என்ன? கோமா. ஏனென்றால் நாங்கள் 3ஆம் சனிக்கு நாடகம் ஆடணும். கண்டன் கார் கொடுங்க நாடகம். அந்த இடத்துல காளிவாசம் வந்தது. ஒருத்தர் பயந்து எழுந்து உட்காந்தாரு. அவருக்கு திடீர்னு வலிப்பு வந்தது. அதனால உங்க பக்கத்துல இருக்கலாம் கொஞ்சம் எழுதி போட்டுருங்க. காளிவாசம் வந்து ஆவேசமா ஆடி அவங்க எழுந்து போயிட்டு ஆயிடுச்சுன்னா கேட்க கூடாது. நன்றி, வணக்கம். நாடகம். அம்மா தாயே செல்லி, நீ கேட்ட பிரகாரம் 3 பலிகளையும் தயார் செய்து விட்டேன். தற்பொழுது ஒவ்வொரு பலிகளாக உமக்காக அளித்தேன். எங்கு இருந்தாலும் ஓடோடி வந்து அடியனுக்கு சாட்சி அளிக்கிறேன். செல்லியம்மன் தாயே நான் வார பாடு பாட்டு முக்கன் பெற்றிருக்கக்கூடிய தேங்காயை 2வது பலியாக உமக்கு கொடுக்க போகின்றேன். விரைவாக ஓடி வந்து அடியனுக்கு காட்சியளிக்க வேண்டும். அம்மா தீபம் ஒன்றை ஏற்றி